கொண்டு தொண்டர்களையும் தமிழ்நாட்டு மக்களையும் ஏமாற்ற பார்க்கிறார் பழனிசாமி. இந்த தேர்தலில் என்னதான் பணபலம் இருந்தாலும், எத்தனை கட்சிகள் கூட்டணி வந்தாலும் உறுதியாக பழனிசாமி தோல்வியை சந்திக்க போவது உறுதி. சார், நீங்கள் அமித்ஷா சந்திப்பீங்களா? சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? நான் உங்கள்கிட்ட சொல்றது, உங்களுடைய யூகத்துகளுக்கோ நீங்க கேட்கிற கேள்விகளுக்கு எல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஹோம் மினிஸ்டர் சந்திச்சு மனு கொடுத்திருக்கேன்னு சொல்லி ட்விட்டர்ல போட்டு, அதாவது தேவர் பெருமகனார் என்பவர் நமது தென் மாவட்டங்களில் எல்லா மக்களாலும் மிகவும் மதிக்கப்படக்கூடிய, இன்னும் சொல்ல போனால் தெய்வமாக வணங்கக்கூடிய ஒரு பெரிய மகான். அவருக்கு பாரத ரத்னா வழங்கப்பட வேண்டும் என்பது அந்த பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை. அதை யார் எடுத்து போய் முன்வைத்தாலும் அது தவறில்லை. ஆனால் அந்த பகுதி மக்களை எப்படியெல்லாம் அரசியல் ரீதியாக 10.5% என்று அறிவித்து, ஒரு கண்ணுக்கு வெண்ணையும் ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பு வைத்து அந்த பகுதிக்கு செல்லும் பொழுதெல்லாம் 105 சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் எப்படியெல்லாம் கடந்த முறை இவர் சென்றப்போ கூட எவ்வளவெல்லாம் இவருக்கு எதிராக இருக்கிறார்கள் என்பது தெரிந்து, அதை எப்படியாவது அவர்களை சரி செய்ய வேண்டும் என்பதற்காக அவர் முயற்சி எடுக்கிறார். அதே நேரத்தில் யார் போய் தேவரையா அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தாலும் அது ஒரு நல்ல கோரிக்கை தான்.